நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த 4 லாஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேபிட் பில்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஈஸி ஆகிடுச்சு. என்னன்னு சொல்கிறேன், மறக்காமல் இருக்க இந்த ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோட ஸ்டடீஸ்க்கு அப்புறம் படித்த ஃபஸ்ட் புக்னா அது இந்த அட்டாமிக் ஹேபிட் தான். இந்த புக்கில் இருக்க இந்த 4 லாஸ் தான் என்னால் ஒரு ஹேபிட்டை ஈஸியாகவே பில்ட் பண்ண வைக்குது. ஃபர்ஸ்ட் லா, மேக் இட் ஆப்வியஸ். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த உங்கள் கண்ணில் அடிக்கடி படுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறதால அந்த விஷயத்தை அடிக்கடி பார்ப்பீங்க. அதனால் அந்த விஷயத்த பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு டெய்லி கிடச்சிட்டே இருக்கும். செகண்ட் லா, மேக் இட் அட்ராக்டிவ். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த ஒரு அட்ராக்டிவான விஷயமா மாற்றி உங்கள் மைண்டில் ரீஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 3, மேக் இட் ஈஸி. இங்கே தான் எல்லாரும் தப்பு பண்ணுறோம். நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ரொம்பவே பெருசாக இருக்கும். அப்படி பெருசாக இருக்கிறதால தான் நம்ம பண்ணணுன்னே நினைக்கிறோம். அப்படி பண்ணணும்னு நினைக்கிறப்ப இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நமக்கே செல்ஃப் டவுட் வரும். அப்படி வர்றதால அந்த விஷயத்தை நம்ம பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக மாற்றி அதை பண்ண ஆரம்பிங்க. உங்களால் ஈஸியாக அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஃபோர்த்லா, மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். நீங்கள் பண்ணுற விஷயத்தை பிடிச்சி ரசித்து பண்ணுங்கள். அப்போ தான் அந்த விஷயத்தை உங்களால் லாங் லைஃப்